ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். அந்த ஆன்மீக பரிகாரத்தை ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா சொல்லிடுறேன், நோட் பண்ணிக்கோங்க. நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டிசம்பருடைய 17ஆம் தேதி. அதே போல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குரோதி ஆண்டுடைய மார்கழி மாதத்துடைய 2ஆம் நாள். அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செவ்வாய்க்கிழமை. நாளை நாள் வரக்கூடிய இந்த செவ்வாய்க்கிழமை மார்கழி மாதத்தில் வரக்கூடிய முதல் செவ்வாய்க்கிழமை. நாளைய மார்கழி மாதத்துடைய முதல் செவ்வாய்க்கிழமை பெண்கள் நிலைவாசலில் வைக்க வேண்டிய ஒரு பொருளை பற்றி தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். நாளை நாள் பெண்கள் நிலைவாசலில் இந்த ஒரு பொருளை வைத்தீங்கன்னா நிச்சயமாக உங்கள் தலையெழுத்து மாறும். அப்படி என்ன பொருள் வைக்கணும், அதை வைக்கிறதுனால தலையெழுத்து எப்படி மாறும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். கண்டிப்பாக வீடியோ பார்க்குறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சு அதற்கேற்ப நாம் பயணம் அடைய முடியும். அதனால் வீடியோ பார்க்குறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவு எளிதாக நினைத்து விடக்கூடாது. நாளை நாள் ரொம்பவே சிறப்பான நாளாக சொல்லப்படுது. காரணம் என்னென்னா, மார்கழி மாதத்துடைய முதல் செவ்வாய்க்கிழமை, பெருமாளுக்குரிய மாதமாக வரக்கூடிய நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப விசேஷம். பெருமாளுக்குரிய இந்த மாதத்தில் செவ்வாய்க்கிழமை வந்திருக்கிறது நமக்கு கிடைத்த ஒரு வரமான நாள் என்று சொல்லலாம். ஸோ செவ்வாய்க்கிழமை என்றால் செவ்வாய் பகவானுக்கு உரிய நாள் என்று சொல்லலாம். பெரும்பாலுமே செவ்வாய்க்கிழமையில் நாம் செய்யக்கூடிய பரிகாரங்கள் நம்ம வாழ்க்கையில் வெற்றி தரக்கூடிய பரிகாரங்களாக இருக்கும் என்று சாஸ்திரத்திலேயே சொல்லப்படுது. அதனால தான் செவ்வாய்க்கிழமைனாவே ஒரு மங்களகரமான நாளாக கருதப்படுது. கண் திருஷ்டி கழிப்பதற்கெல்லாம் இந்த செவ்வாய்க்கிழமை உகந்த நாளாக சொல்லப்படுது. நல்ல வேலை கிடைக்க வேண்டும் என்றால், வாழ்க்கையில் உயர வேண்டும் என்றாலும் செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் பகவானை வழிபாடு செய்வது அவசியம் என்று சொல்லப்படுது. இந்த செவ்வாய்க்கிழமையில் மார்கழியுடைய முதலாக வர்றதுனால இந்த தினத்தை வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு நாம் எப்படி பயன்படுத்த போகின்றோம் என்பதை பற்றிய ஒரு ஆன்மீக சார்ந்த விஷயத்தை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இது பெண்கள் ஆண்கள் அத்தனை பேருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ பார்க்கக்கூடிய அத்தனை பேருமே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இந்த முன்னேற்றத்தை நாம் அடைவதற்கு நாம் சில விஷயங்கள் நாளை நாள் செய்யணும். அதனால தான் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்பதை உங்ககிட்ட சொல்கிறேன். பொதுவாக நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறாமல் இருப்பதற்கு அடுத்தவர்களுடைய பொறாம குணமும் கண் திருஷ்டியும் தான் காரணமாக இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அதுதான் பயங்கரமான ஒரு இதுவாக இருக்குது. இந்த மாதிரி இருக்கிறதுலேருந்து தப்பிப்பதற்கு பரிகாரம் உங்களுக்கு நிச்சயம் உதவியாக இருக்கும். அதாவது நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரம் நிச்சயம் உங்களுக்கு உதவியாக இருக்கும். இந்த பரிகாரத்தை தெரிஞ்சு இந்த பரிகாரத்தை நாளை நாள் செய்திடுங்க. உங்கள் வாழ்க்கையில் முன்னேறாமல் இருப்பதற்கு அடுத்தவர்களுடைய பொறாம குணமும் கண் திருஷ்டியும் இந்த பரிகாரம் நீங்கள் செய்கிறதுனால கண்டிப்பாக தவிடுபொடியாகும். இந்த பரிகாரத்தை மட்டும் செய்யாமல் இருக்காதீங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நல்லா வாழ்ந்தாலும் பிரச்சனை, நல்லா வாழனாலும் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டுருக்கு. சில பேர்லாம் சொல்லுவாங்க, இவனுக்கு என்ன நிறைய பணம் சம்பாதித்து விட்டான், நல்ல வேலையில் இருக்கிறான், நல்ல பொண்டாட்டி இருக்குது, நல்ல குழந்தைகள் இருக்குது, வேறு என்ன குறை அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்த்து பேசுகிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இப்படி பேசும்போதே அதில் ஒரு கண்திஷ்டியானது ஏற்படுது. இந்த மாதிரி ஏற்படக்கூடிய கண்திஷ்டியிலிருந்து தப்பிப்பதற்கு தான் இந்த ஒரு எளிமையான வழிபாடு செய்யணும் என்று சொல்லப்படுது. ஆக்சுவலி இந்த மாதிரி பிரச்சனை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருக்குமே இருக்கும். நல்லா இருந்தாலும் நம்மளை குறை சொல்லுவாங்க, நல்லா இல்லைனாலும் இவன் பாரு இப்படி இருக்கான் அப்படி இருக்கான் அப்படின்னு குறை சொல்லுவாங்க. இந்த மாதிரி குறைகள் கண்திஷ்டிகள் எல்லாமே நீங்குவதற்கு நமக்கு கிடைச்ச ஒரு முக்கியமான வாய்ப்பு தான் நாளை நாள் வந்திருக்கக்கூடிய மார்கழியுடைய முதல் செவ்வாய். ஸோ மார்கழியுடைய முதல் செவ்வாயில் நிலைவாசலில் வைக்க வேண்டிய ஒரு பொருள் தான் இந்த பொருள்.
இந்த பொருளை நீங்கள் கரெக்டாக நிலைவாசலில் வைத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்பேற்பட்ட கண்திருஷ்டியாக இருந்தாலும் அந்த கண்திருஷ்டியிலேருந்து தப்பிக்க முடியும். அதை தான் எப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த பரிகாரத்திற்கு நமக்கு தேவையான பொருள் மட்டை தேங்காய். தேங்காயில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மட்டை தேங்காய் கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். அந்த தேங்காயை வாங்கி கொள்ளுங்க. தேங்காயை அந்த நாரோடு இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். மட்டை தேங்காயை தான் இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்தி கொள்ளணும், வாங்கி கொள்ளுங்க. அதுக்கப்புறமா ஒரு சிவப்பு நிற துணியை எடுத்துக்கொள்ளுங்க. குலதெய்வம் உங்களுக்கு எதுவோ அதை மனதார நினைத்து இந்த மட்டை தேங்காயை அந்த சிவப்பு துணியில் வைத்து கட்டிடுங்க. கட்டினதை நாளை நாள் நிலைவாசல் படிக்கு வெளியில் காலையில் எந்திரிச்ச உடனே முதல் வேலையாக தொங்க விட்டுருங்க. அவ்வளவுதாங்க பரிகாரம். ரொம்ப சிம்பிளுங்க. ஒரு மட்டை தேங்காவை வாங்குகிறோம், அந்த தேங்காவை சிகப்பு துணியில் வைக்கிறோம். சிகப்பு துணியில் வைக்கும்போது குலதெய்வத்தை நினைத்து வைக்கிறோம். குலதெய்வத்தை நினைத்து வைத்து அதை அப்படியே நம்ம வீட்டு நிலைவாசலில் கட்டி தொங்க விடுறோம். அவ்வளவுதான் பரிகாரம், முடிஞ்சிருச்சு. இதை மார்கழியுடைய முதல் செவ்வாய் நாளை நாள் கரெக்டாக காலையில் 6 மணிக்கு செய்யுங்க. பூஜரையில் விளக்கேற்றி வைத்துவிட்டு இந்த தேங்காயை பூஜரையில் குலதெய்வத்துடைய பாதங்களில் வைத்துவிட்டு இதை எடுத்து அப்படியே நிலைவாசலில் கட்டிவிட்டால் போதும். உங்கள் வீட்டுக்குள்ளே எந்த கண்திருஷ்டியும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நுழையாது. எப்பேற்பட்ட கண்திருஷ்டியாக இருந்தாலும் அந்த கண்திருஷ்டி வீட்டுக்குள்ளே வரவே இந்த தேங்காய் விடாது. வீட்டில் இருப்பவர்களுக்கு கண்திருஷ்டியால் பாதிக்கப்படுவது கண்டிப்பாக இனி நடக்காது. இந்த தேங்காயை நாளை நாள் நீங்கள் மாட்டிட்டிங்கன்னா கரெக்டாக 1 மாதம் வரையும் அப்படியே இருக்கணும். 1 மாதம் கழித்து திரும்ப மாற்றணும். அந்த துணியோடு தேங்காயை கழட்டி கொண்டு போய் ஓடக்கூடிய தண்ணீரில் விட்டுருங்க. அப்படி இல்லை என்றால் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக கால்படாத செடி கொடிகள்லாம் இருக்குல்ல, அங்கு கீழே போட்டு விடுங்க. முடிஞ்ச அளவு ஓடக்கூடிய தண்ணீரில் விடுங்க. முடியாத பட்சத்தில் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக கால்படாத செடி கொடிகளுக்கு கீழே போட்டு விட்டுருங்க. இந்த டைம் நாளை நாள் செய்கிறீங்கன்னா அதே போல் அடுத்த மாதமும் முதல் செவ்வாய்க்கிழமையே இதே மாதிரி செய்யுங்க. இப்போ மார்கழி முதல் செவ்வாயில் நாளை நாள் செய்கிறீங்களா, இப்போ அடுத்து தையில் வரக்கூடிய முதல் செவ்வாயில் இதே மாதிரி தேங்காவை வைங்க. இப்படி ஒவ்வொரு தமிழ் மாதம் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை இதை செய்ய செய்ய உங்களுக்கு இருக்கக்கூடிய கண்திருஷ்டி குறைந்து கொண்டே வரும். முக்கண் உள்ள தேங்காய் சிவனுக்கு உரியதாக சொல்லப்படுது. தேங்கி நிற்காம வாழ்க்கையில் அடுத்தடுத்த நிலைக்கு செல்ல வேண்டும் என்றால் இந்த தேங்காய் பரிகாரம் உங்களுக்கு நிச்சயம் கை கொடுக்கும். ஸோ நம்பிக்கையோடு செய்து பயன்பெறுங்க. இல்லை எங்களுக்கு நம்பிக்கை இப்போ நாங்கள் செய்து பார்க்குறோம், பலன் கிடைச்சதுன்னா நாங்கள் அடுத்த மாதம் செய்கிறோம் அப்படின்னாலும் ஓகே தான். நாளை நாள் செய்யும்போது நம்பிக்கையோடு செய்யுங்க. நம்பிக்கையோடு செய்யக்கூடிய பரிகாரம் தான் நமக்கு பலிக்கும். அதனால் நம்பிக்கையோடு பரிகாரம் செய்யுங்க. அதே போல் நாளை மார்கழியுடைய முதல் செவ்வாய்ங்கிறதுனால பெருமாள் கோவில்களில் கண்டிப்பாக பெருமாளுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறும். அந்த பூஜைகளில் கலந்து கொள்வது உங்களுக்கு ரொம்ப புண்ணியத்தை கொடுக்கும். அதனால் அந்த பூஜையில் கலந்து கொள்வது ரொம்ப முக்கியம். கலந்து கொள்ள முடியல அப்படின்னு சொல்கிறவங்க வீட்டிலையே பெருமாளுக்கு பூஜை செய்யுங்க. வீட்டில் பெருமாளுக்கு விளக்கேற்றி துளசியை அர்ச்சனை செய்து பெருமாளுக்கு ஏதாவது நெய்வேத்தியம் பண்ணி வழிபாடு செய்யுங்க. ஆக்சுவலி மார்கழி மாதம் ஒரு ரொம்ப சிறப்பான மாதங்க. இந்த மாதத்தில் பெருமாள் வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப புண்ணியத்தை தரும். ரொம்ப நம்ம வாழ்க்கையை உயர செய்யும். அதனால் இந்த மார்கழி மாதத்தை மட்டும் மிஸ் பண்ணக்கூடாது. மார்கழி மாதத்துடைய ஸ்பெஷல் இன்னும் நிறைய இருக்குது. வைகுண்ட ஏகாதேசி, அமாவாசை, பௌர்ணமி, இந்த மாதிரி நிறைய சிறப்பான தினங்கள்லாம் இருக்குது. அந்த தினங்கள் வரும்போது அந்த தினங்களில் என்ன செய்யணும், ஏது செய்யணும் அப்படிங்கிறது எல்லாமே ஷேர் பண்ணுறேன். அதை எல்லாமே தெரிஞ்சுக்க ஸ்டே டியூனாக வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான ஒரு தாள்கள் உங்களுக்கு கொடுக்கணுங்கிறதுனால தான் இந்த வீடியோவில் நான் தெளிவாக அந்த தேங்காய் பரிகாரத்தை ஷேர் பண்ணேன். இந்த தேங்காய் பரிகாரம் வீடியோ பார்த்த அத்தனை பேருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் இந்த தேங்காய் பரிகாரத்தை தெரிஞ்சு இந்த தேங்காய் பரிகாரம் பண்ணி வாழ்க்கையில் பயனடையட்டும்.
மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தாள்களோடு மெயினாக இன்னொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.